மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சிய தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மே. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். எட்டாம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது சேரமான் பெருமான் நாயனாரின் பொன்வண்ணத் தந்தாதி. திருச்சிற்றம்பலம். 11ஆம் திருமுறையில் 7வது நூலாக வருவது சேரமான் பெருமாள் நாயனார் அருளிய பொன்வண்ணத்து அந்தாதி. சேரமான் பெருமாள் நாயனார் சேரநாட்டு பேரரசர். கார்கொண்ட கொடை களரிற்று அறிவார் என போற்றப்படுபவர். மன்னராயினும் சிவபெருமானையே மனத்தில் கொண்டு சிவத்தொண்டு பல புரிந்தவர் இவர். நாள்தோறும் சிவபூஜை செய்வார். பூஜையின் முடிவில் நடராஜ பெருமானின் சிலம்பொலி கேட்டு மகிழும் புண்ணியம் இவருக்கு உண்டு. ஒரு நாள் பூஜை முடிந்தது. நீண்ட நேரமாகியும் சிலம்பொலி கேட்காமல் போகவே தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்தார். அப்போது இறைவன் அசரீரியாக, தில்லையில் சுந்தரன் நம்மை தீந்தமிழில் பாடி வழிபட்டான், அத்தமிழிலே மூழ்கிவிட்ட காரணத்தால் காலதாமதமாயிற்று என்றார். உடனே சேரமான் தில்லைக்கு புறப்பட்டு சென்று நடராஜ பெருமானை பொன்வண்ணத்து அந்தாதி பாடி வணங்கி சுந்தரரோடு நட்பு கொண்டார். அவ்விதத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் தில்லையிலே பாடிய அற்புதமான அந்தாதி பொன்வண்ணத்து அந்தாதி. பொன்வண்ணம் என்று தொடங்கி பொன் வண்ணமே என்று நிறைவு பெறுவதால், அந்தாதி துடையில் அமையப்பெற்ற பாடல்களை உடையதால் இந்த நூல் பொன்வண்ணத்து அந்தாதி என பெயர் பெற்றது. 100 பாடல்களை கொண்ட இந்நூல் தில்லை கூத்தப் பெருமானைக் கண்டு அவரை விரும்பிய ஒருத்தியின் வருத்தத்தையும் எண்ணங்களையும் கூறுவதாக அமைந்த நூலாக விளங்குகிறது. கட்டளை கலித்துறை என்னும் பாவகையை கொண்டது. இப்பாடல்கள் யாவும் தொடைநயம் பொருந்தியனவாய் நிரல் நிறை முதலிய பொருள்களும் பொருள் அணிகளும் சொல்லணிகளும் அமையப்பெற்று விளங்குகின்றன. இந்த நூலை செவி இனிமை பெற நாம் இப்போது நுகர்வோமா? முதல் பாடல் இறைவன் மீது விருப்பமுற்ற பெண் கூற்றாக அமைந்தது. தன்னுடைய மேனி பசலை உற்றமையை குறிப்பால் உணர்த்துகிற பாடல் இந்த பாடல். பொன்வண்ணம் போல மேனி அழகாக பொலிவுற்று விளங்குகிறது. மின்னல் போன்று நீண்ட சடை உள்ளது. வெள்ளிக்குன்றமாகிய கைலை மலை போன்று பெரிய இடமும் வெண்மை நிறமாக இருக்கிறது. என் நிறம் போலவே ஈசனுடைய நிறமும் உள்ளது என தலைவி கூற்றாக அமைந்த பாடல் இந்த பாடல். சிவபெருமான் செம்மேனி அம்மான், அவனது சடையும் செம்மை வடிவம். எனவே பொன்வண்ணம் அவ்வண்ணம், மேனி பொலிந்து இலங்கும் மின்வண்ணம் என்றார். இந்த இறைவனாம் என் நாயகன் மீது கொண்ட மையலால் என் மேனி பசலை பெற்று ஈசனின் நிறத்தை பெற்றுவிட்டது. என் மனத்தில் சிவபெருமான் குடிகொண்டமையினால் என் உடலும் அவனது நிறத்தை பெற்றுவிட்டது என தலைவி கூறுகிற பாடல் இதோ. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும். பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும். பொலிந்திலங்கும் மில்வண்ணம் எவ்வண்ணம். மில்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளிக்குன்றம். மில்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை
வெள்ளி குன்றம் வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈதனுக்கே என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈதனுக்கே. இனி முழுமுதல் கடவுள் சிவபெருமானாரே என்பதை கூறுகிறார் சேரமான் பெருமான். எல்லோரிலும் மிக உயர்ந்தவர் சிவபெருமான். உலகிற்கு முதல்வனும் முழுமுதல் பொருளும் அச்சிவபெருமானே. உலக உயிர்களும் பொருள்களும் அவரால் படைக்கப்பட்டன. அவற்றுள் நின்று அவற்றை காப்பவரும் அவரே. இதனை உணர்பவர் சிவலோக வாழ்வை பெறுவார்கள். திருமாலை இடபமாக கொண்டு செலுத்துபவர் அவர். உலகம் வாழும் பொருட்டு பார்க்கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டவர். நினைப்பவர் மனங்களில் அவர் நினைத்த வடிவில் தோன்றும் தன்மையாளர். இதனை உணர்ந்து வாழ்பவர் இவ்வுலகத்தை ஆளும் நிலை பெறுவார்கள் என்கிறார் சேரமான். சிவபெருமானாரே முழு முதல் பொருள். அவரை விட உயர்ந்த ஒருமைப்பாட்டு தெய்வம் வேறில்லை என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் முக்தி நிச்சயம் என்பதை கூறுகிற பாடல் இதோ. தவனே உலகுக்கு தானே முதல் தான் படைத்தன எல்லாம் சிவனே முழுது என்பாறு சிவலோகம் பெருவர் செய்ய அவனே அடல் விடை ஊர்தி கடலிடை நஞ்சம் உண்ட பவனே எனச் சொல்லுவாரும் பெருவர் இப்பாரிடமே. இனி கவலையின்றி வாழ்வது எப்படி? அதற்கு விடை கூறுகிறார் சேரமான். நெஞ்சமே, சூரியனின் பல்லை எடுத்தவரும் உயிர்களுக்கெல்லாம் தந்தையாக விளங்குபவரும் ஆகிய சிவபெருமானுக்கு அடிமை செய்க. அவர்தம் திருவடிகளை பணி. அவரை நினைந்து தன்னை மறந்து கூத்தாடு. கூடும் வகையால் இசையுடன் பாடுக. தூய மலர்களார் அர்ச்சனை செய்திடு. அவருக்கே ஆளானோம் என்று மகிழ்ச்சி அடை என்று கூறுகிறார் சேரமான். இவ்வாறு பக்தி செய்தால் சிவபெருமானைப் போலவே நல்ல பதவியை அருளுவார். இனி கவலை கொள்ளாதே என்று வழிபகர்கிறார் அவர். பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது மூட்டைகளை மடிமீது சுமக்க வேண்டியதில்லை. அதையும் வண்டியில் வைத்துவிட்டால் வண்டியே சுமந்து வரும். நாம் நிம்மதியாக பிரயாணம் பண்ணலாம். அதுபோல நம்மை நாம் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டால் எது நடந்தாலும் அப்பெருமானாரே துணை என்று நாம் வாழ்ந்துவிட்டால் நம்முடைய கவலையெல்லாம் நம் மனத்தை விட்டு சென்றுவிடும் என்று கூறுகிற சேரமான் பெருமாளுடைய பாடல் இது. பணிபதம் பாடிசை ஆடிசையாக பனிமலரால் அணிபுரங்கான்பர்க்கு கொளப்பனை பணிபதம் பாடிசை ஆடிசையாக பனிமலரால் அணிபதம் கல்பர்க்கு கொளப்பனை அத்தவர்க்கே அடிமை துணிபதங்காமுரு தோலொடு நீருடல் ஊற்று நல்ல
தனி பதங்காட்டிடும் சஞ்சலம் நீயல் தனி நெஞ்சமே இனி சிவனிந்தை கேட்டையும் சிவத்தொண்டு இன்பத்தையும் நல்கும் என்பதை கூறுகிற அற்புதமான பாடலை பார்ப்போமா? உலகை ஆள விரும்புகின்றவர்களே, இறைவனை வணங்குங்கள். அவனை தொழுதால் தெய்வலோகத்தை ஆழ்வீர்கள். அவனை நாள்தோறும் பணியுங்கள். பலவற்றையும் அடைய அலைபவர்களே, அவனை நினையுங்கள். பரமனை அடைய விரும்பினால் நல்ல மலர்களைக் கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். ஆளுகின்ற நரகத்தில் நிற்பதற்கு காரணமான அறமற்ற செயல்களை செய்யாதீர்கள். அதாவது அடியவரை வருத்துபவர் நரகத்திற்கு போவார் என்று இந்த பாடலிலே நமக்கு எடுத்துரைக்கிறார். சிவபெருமானை கைகுவித்து வணங்கினால் மண்ணுலகையும், அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினால் விண்ணுலகையும் ஆளலாம். இடைவிடாது சிவபெருமானை நினைத்தால் நாம் விரும்பியவற்றை பெறலாம். சிவத்தொண்டு செய்யவில்லை என்றாலும் சிவத்தொண்டிற்கும் சிவன் அடியார்களுக்கும் இடையூறு விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்பதை கூறுகின்ற அருமையான பாடல் இது. உலகாளுருவேன் தொழுமின்பிள் நாள்வேர் பணின் நித்தம் உலகாளுருவேர் தொழுமின்பிள் நாள்வேர் பணியின் நித்தம் பலகாமுருவீர் நினைமில் பரனோடு ஒண்டலுற்றி நலகா மலரால் அருச்சிமில் ஆள் நரகத்து நிற்கும் அலகாமுருவீர் அரண்அடியாரை அலைமின்களே. இனி நாம் திருந்தினால் நமது தீவினை நீங்கும் என சேரமான் பெருமாள் கூறுகிற அற்புதமான பாடலை பார்ப்போமா? இன்பத்தை மேன்மேலும் அடைய விரும்பும் நெஞ்சமே, பெரும் செல்வம் பெற்ற பின்பும் நின்றும் திரிந்தும் கிடந்தும் அலைந்தும் வருந்திய வாழ்க்கையை விட்டுவிடு. உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டுள்ள புண்ணியனும் ஊன் பொருந்திய சூலத்தை கையில் ஏந்தியவனுமாகிய நம் தலைவன் நாம் திருந்திவிட்ட காலத்தில் அவனே வந்து நம் தீவினைகளை போக்குவான் என்று அறுதியிட்டு கூறுகிறார். நின்றும் திரிந்தும் கிடந்தும் அலைந்தும் பெரும் பொருளை மனிதர்கள் இங்கே சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் அப்பொருளால் துன்பமே அனுபவிக்கிறார்கள். இருப்பினும் இப்படிப்பட்ட வாழ்க்கையே அல்லவா என்று நாம் விரும்புகிறோம். பொருள் ஈட்டுவதற்காக பலவிதமான தவறுகளை செய்கிறோம். இவ்வித வாழ்க்கையில் விருப்பம் குறைந்திட வேண்டும். விருப்பம் குறைந்தால் தவறு செய்ய மாட்டோம். அப்படி தவறுகள் செய்யாமல் திருந்தும் பொழுது மாதொரு பாகனாகிய சிவபெருமான் நம்முடைய தீவினைகளை போக்கிடுவார். குற்றம் செய்வது மனித இயல்பு என்றாலும் அவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும். நல்ல நூல்களை படிப்பதும் உண்மை அடியார்களின் தொடர்பும் நம் மனத்தை திருத்தி நல்வழிப்படுத்தும். அவ்வாறு திருந்தும் அன்பர்களின் தீவினைகளை சிவன் அருள் நீக்கும் என்பதை கூறுகிற பாடல் இது. இருந்தனோ எய்தியும் நின்றோ தரிந்தோ கிடந்தலைந்தோ இருந்தனோ எய்தியும் நின்றும் தீரிந்தோ கிடந்தலைந்தோ வருந்திய வாழ்க்கை தவிர்த்திடு போதும் நெஞ்சே மடவாள் பொருந்திய பாகத்து புண்ணியல் சூலத்து
களையும் நம் தீவினையே தீவினையே. இனி சிவபெருமானை சேர்வதால் என்ன பயன் உண்டாகும் என்னும் வினாவிற்கு விடை தருகிறார் சேரமான். பிறவியை ஒழித்து விட்டேன், மகிழ்ச்சியை அடக்கிவிட்டேன், உள்ளம் உயர்ந்த நிலையை அடைந்தது, உடம்பை இழிவுடையதாக வெறுத்தேன், பிறரிடம் சென்று யாசிக்க மாட்டேன், குடும்ப வாழ்க்கையை பழித்தேன், துன்பத்தையே தருகின்ற ஐம்பொறிகளாகிய யானையையும் அடக்கினேன், சிவனுடைய பாதங்களை சேர்ந்து விட்டேன் என்று மகிழ்ந்து கூறுகிறார் சேரமான். சிவனடியை சார்ந்தால் பிறவி நோய் அகலும். பிறவிக்கு காரணமாகுவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அல்லவா? அவற்றை ஒழித்து விடலாம். உள்ளத்து அணையது உயர்வன்றோ? மன அழுக்குகள் நீங்கினால் உள்ளம் உயரும், உடம்பினை மதிக்கும் இழிநிலை நீங்கும். எதன் பொருட்டும் பிறரிடம் செல்ல வேண்டிய அவசியம் உண்டாகாது. நம் ஐம்பொறிகளும் அடங்கி நல்வழியில் செல்லும். இவ்வுலக வாழ்வில் உள்ள பற்று நீங்கி நிலையில்லாதனவற்றை நிலையாக என்னும் மயக்க நிலை நீங்கும். எனவே சிவமே நமக்கு பொருள் என வாழ்ந்தால் இப்பிறவியில் நலமும் மறுமையில் முக்தியும் பெறலாம் என கூறுகின்ற பாடல் இதோ. ஒடிந்தேன் பிறவியை ஊந்தேன் உபகையை, ஒடிந்தேன் பிறவியை ஊந்தேன் உபகையை, ஒருங்கேற்று உள்ளம் இடித்தேன் உடம்பினை, ஏலேன் பிறரிடை இம்மனையும் படித்தேன் படியேன் வினைக்கும் பஞ்சேந்திரிய குஞ்சரமூ தொடித்தேன் குஞ்சரமூ தெடித்தேன் சிவன் அடி சேர்ந்தேன் இனி மிக தெள்ளிய நீ குஞ்சரமூ தெளித்தேன் சிவன் அடி சேர்ந்தேன் இனி மிக தெள்ளிய நீ. இனி சிவபெருமானை மனத்தில் எழுந்தருளச் செய்கின்ற வழிமுறைகளை சேரமான் நமக்கு எடுத்துரைக்கிறார். சிதம்பரத்தை தலை, மனம், தலம் இவற்றால் துதிப்பேன். அன்பு என்ற நெய்யை வார்த்து அழகிய சொல் மலரால் அர்ச்சிப்பேன். என் மனத்தில் இருப்பவன் என்று எழுந்து பலர் அறிய சொல்லி தோத்திரப் பாடல்களை பாடுவேன் என்று சிவபெருமானை மனதில் எழுந்தருளச் செய்கின்ற வழிமுறைகளை இவ்வாறு கூறுகிறார். தலையையும் மனதையும் சிவபெருமானுடைய கோவிலாகச் செய்து அதில் அன்பென்னும் நெய்யை சொரிந்து அருள் என்னும் தீயை வளர்க்க வேண்டும். புறத்தில் யாகத்தீ வளர்ப்பதை விட மனத்தில் இத்தகைய தீ வளர்ப்பதே உயர்ந்த செயல். எனவே நம் மனதில் அன்பும் அருளும் நிறைந்திருக்க வேண்டும். மனம் சிவாலயம், அன்பு நெய், அருள் தீ, மலர் சொல் மலர், அதாவது தீந்தமிழ் பாடல். இவ்வாறாக சிவனை பூஜித்தால் அந்த சிவபெருமான் நம் மனத்தில் கோவில் கொள்வார். தான் என நினைக்காத தன்மையே அன்பு எனப்படும். சுயநலமற்றவரே அன்பு உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தமது உடல் எலும்பையும் பிறருக்கு உரித்தாக்குவார்கள். கண்ணப்ப நாயனாரின் செயல்பாடு இதனை உணர்த்தும். பிற உயிர்கள் பால் காட்டும் இரக்கமே அருள் எனப்படும். அருட்செல்வமே செல்வத்துள் செல்வம் என்பது ஐயன் திருவள்ளுவர் வாக்கு. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி வாழ்தலே அருள் உடைமையாகும். இப்படி தன்னல மற்றும் பிற உயிர்களை தம்முயிர் போல எண்ணியும் வாழும் மனமே இறைவன் எழுந்தருளும் கோவிலாக அமையும். அழகிய தாய்மொழியாம் செந்தமிழ் பாடல்களால் இறை வழிபாடு செய்தால் அதுவே தாய்ப்பால் போன்றது ஆகும். இறைவனுடன் செந்தமிழ் நம்மை இணைக்கும் பாலமாக உள்ளதால் அப்பாடல்கள்
நம்மை சிவமாக்கும் தன்மை பெறச் செய்யக்கூடியன. எனவே அத்தகைய நிலையில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமக்கு சேரமான் அறிவுரை கூறும் பாடல் இதோ. சாற்றுவன் கோயில் தலையும் மனமும் தபம் இவற்றால் ஆற்றுவன் நண்பேனும் நெய் சொரிந்து ஆற்றிய அஞ்சொல் மலரால் எட்டுவன் ஈசல் வந்தியன் மனத்தான் என்று எழுந்தலரே ஊற்றுவல் தோத்திரம் ஆயினவே இனி சொல்லுவனே. இனி நமது கருவி கரணங்களை எவ்விதம் பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறார் சேரமான். இறைவனை புகழாத நா இரும்பு கொழு, பேரொளியாக விளங்கும் பரம்பொருளின் புகழ் நுழையாத காது மரம், தெளிந்து தொழாத கைகள் மண் திணிந்த கல், அவனை நினைக்காத மனமும் வணங்காத தலையும் ஜலதாரையை அடைக்கும் கற்கள், இறைவன் பொருட்டாக பயன்படாத உறுப்புகள் ஜடப்பொருள்கள் என்று கூறுகிறார் சேரமான். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்பது சுந்தரருடைய தொடரல்லவா. இதனையே சேரமான் உயிருக்கு உயிராய் அறிவுக்குள் அறிவாய் விளங்கும் சிவபெருமானுடைய திருப்பெயரை சொல்லாத நா அல்ல, அவை உழுபடையை உடைய கொழுவாகும். செவிகள் அவரது புகழை கேட்டு கைகளால் தொழ வேண்டும். இவ்வாறு உடல் உறுப்புகள் யாவும் சிவபெருமானாரை வணங்கவே பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் அவ்வுறுப்புகள் உயிரற்ற பொருள்களாகவே கருதப்படும், பிறவியே வீணாகிவிடும் என்று கூறுகின்ற அற்புத பாடல் இது. சொல்லாதன கொழு நா அல்ல சோதியிற்றோதிதன் பேயேறி சொல்லாச்செவி மரம் தேரி தோழாதகை மண் திணிந்த கல்லாம் நினையா மனம் வணங்காத்தலையும் பொறையாம் அல்லாவய வந்தானு மனிதர்க்க சேதனமே. திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 8ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது சேரமான் பெருமான் நாயனாரின் பொன்வண்ணத் தந்தாதி. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர். மதுரை வானொலி நிலையம். திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறை எமது வானொலி களஞ்சியத் தொடர். விளக்கமளிப்பவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடுபவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார்.
8ஆம் பகுதி. இப்பகுதியில் இடம்பெறுவது சேரமான் பெருமான் நாயனாரின் பொன்வண்ணத் தந்தாதி. திருச்சிற்றம்பலம். 11ஆம் திருமுறையில் 7வது நூலாக வருவது சேரமான் பெருமாள் நாயனார் அருளிய பொன்வண்ணத்து அந்தாதி. சேரமான் பெருமாள் நாயனார் சேரநாட்டு பேரரசர். கார் கொண்ட கொடை களரிற்று அறிவார் என போற்றப்படுபவர். மன்னராயினும் சிவபெருமானையே மனத்தில் கொண்டு சிவத்தொண்டு பல புரிந்தவர் இவர். நாள்தோறும் சிவபூஜை செய்வார். பூஜையின் முடிவில் நடராஜப் பெருமானின் சிலம்பொலி கேட்டு மகிழும் புண்ணியம் இவருக்கு உண்டு. ஒரு நாள் பூஜை முடிந்தது. நீண்ட நேரமாகியும் சிலம்பொலி கேட்காமல் போகவே தன் உயிரை மாய்த்து கொள்ள துணிந்தார். அப்போது இறைவன் அசரீரியாக, தில்லையில் சுந்தரன் நம்மை தீந்தமிழில் பாடி வழிபட்டான், அத்தமிழிலே மூழ்கிவிட்ட காரணத்தால் காலதாமதமாயிற்று என்றார். உடனே சேரமான் தில்லைக்கு புறப்பட்டு சென்று நடராஜப் பெருமானை பொன்வண்ணத்து அந்தாதி பாடி வணங்கி சுந்தரரோடு நட்பு கொண்டார். அவ்விதத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் தில்லையிலே பாடிய அற்புதமான அந்தாதி பொன்வண்ணத்து அந்தாதி. பொன்வண்ணம் என்று தொடங்கி பொன் வண்ணமே என்று நிறைவு பெறுவதால், அந்தாதி துடையில் அமையப்பெற்ற பாடல்களை உடையதால் இந்த நூல் பொன்வண்ணத்து அந்தாதி என பெயர் பெற்றது. 100 பாடல்களை கொண்ட இந்நூல் தில்லை கூத்தப் பெருமானைக் கண்டு அவரை விரும்பிய ஒருத்தியின் வருத்தத்தையும் எண்ணங்களையும் கூறுவதாக அமைந்த நூலாக விளங்குகிறது. கட்டளை கலித்துறை என்னும் பாவகையை கொண்டது. இப்பாடல்கள் யாவும் தொடைநயம் பொருந்தியனவாய் நிரல் நிறை முதலிய பொருள்களும் பொருள் அணிகளும் சொல்லணிகளும் அமையப்பெற்று விளங்குகின்றன. இந்த நூலை செவி இனிமை பெற நாம் இப்போது நுகர்வோமா? முதல் பாடல் இறைவன் மீது விருப்பமுற்ற பெண் கூற்றாக அமைந்தது. தன்னுடைய மேனி பசலை உற்றமையை குறிப்பால் உணர்த்துகிற பாடல் இந்த பாடல். பொன்வண்ணம் போல மேனி அழகாக பொலிவுற்று விளங்குகிறது. மின்னல் போன்று நீண்ட சடை உள்ளது. வெள்ளிக்குன்றமாகிய கைலை மலை போன்று பெரிய இடம் வெண்மை நிறமாக இருக்கிறது. என் நிறம் போலவே ஈசனுடைய நிறமும் உள்ளது என தலைவி கூற்றாக அமைந்த பாடல் இந்த பாடல். சிவபெருமான் செம்மேனி அம்மான், அவனது சடையும் செம்மை வடிவம். எனவே பொன்வண்ணம் அவ்வண்ணம், மேனி பொலிந்து இலங்கும் மின்வண்ணம் என்றார். இந்த இறைவனாம் என் நாயகன் மீது கொண்ட மையலால் என் மேனி பசலை பெற்று ஈசனின் நிறத்தை பெற்றுவிட்டது. என் மனத்தில் சிவபெருமான் குடிகொண்டமையினால் என் உடலும் அவனது நிறத்தை பெற்றுவிட்டது என தலைவி கூறுகிற பாடல் இதோ. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும், பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும், பொலிந்திலங்கும் மில்வண்ணம் எவ்வண்ணம் மில்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளிக்குன்றம், மில்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளிக்குன்றம், வெள்ளிக்குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட, தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை தன்னை கண்ட, என் வண்ணம் எவ்வண்ணம் என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈதனுக்கே, என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈதனுக்கே. இனி முழுமுதல் கடவுள் சிவபெருமானாரே என்பதை கூறுகிறார் சேரமான் பெருமான். எல்லோரிலும் மிக உயர்ந்தவர் சிவபெருமான்.
உலகிற்கு முதல்வனும் முழு முதல் பொருளும் அச்சிவபெருமானே. உலக உயிர்களும் பொருள்களும் அவரால் படைக்கப்பட்டன. அவற்றுள் நின்று அவற்றை காப்பவரும் அவரே. இதனை உணர்பவர் சிவலோக வாழ்வை பெறுவார்கள். திருமாலை இடபமாக கொண்டு செலுத்துபவர் அவர். உலகம் வாழும் பொருட்டு பார்க்கடலில் தோன்றிய நஞ்சினை உண்டவர். நினைப்பவர் மனங்களில் அவர் நினைத்த வடிவில் தோன்றும் தன்மையாளர். இதனை உணர்ந்து வாழ்பவர் இவ்வுலகத்தை ஆளும் நிலை பெறுவார்கள் என்கிறார் சேரமான். சிவபெருமானாரே முழு முதல் பொருள். அவரை விட உயர்ந்த ஒருமைப்பாட்டு தெய்வம் வேறில்லை என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் முக்தி நிச்சயம் என்பதை கூறுகிற பாடல் இதோ. தவனே உலகுக்கு தானே முதல் தான் படைத்தன எல்லாம். சிவனே முழுது என்பாறு சிவலோகம் பெருவர் செய்ய அவனே அடல் விடை ஊர்தி கடலிடை நஞ்சம் உண்ட பவனே எனச் சொல்லுவாரும் பெருவர் இப்பாரிடமே. இனி கவலையின்றி வாழ்வது எப்படி? அதற்கு விடை கூறுகிறார் சேரமான். நெஞ்சமே, சூரியனின் பல்லை எடுத்தவரும் உயிர்களுக்கெல்லாம் தந்தையாக விளங்குபவரும் ஆகிய சிவபெருமானுக்கு அடிமை செய்க. அவர்தம் திருவடிகளை பணி. அவரை நினைந்து தன்னை மறந்து கூத்தாடு. கூடும் வகையால் இசையுடன் பாடுக. தூய மலர்களார் அர்ச்சனை செய்திடு. அவருக்கே ஆளானோம் என்று மகிழ்ச்சி அடை என்று கூறுகிறார் சேரமான். இவ்வாறு பக்தி செய்தால் சிவபெருமானைப் போலவே நல்ல பதவியை அருளுவார். இனி கவலை கொள்ளாதே என்று வழிபகர்கிறார் அவர். பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது மூட்டைகளை மடிமீது சுமக்க வேண்டியதில்லை. அதையும் வண்டியில் வைத்துவிட்டால் வண்டியே சுமந்து வரும். நாம் நிம்மதியாக பிரயாணம் பண்ணலாம். அதுபோல நம்மை நாம் இறைவனிடம் ஒப்படைத்து விட்டால் எது நடந்தாலும் அப்பெருமானாரே துணை என்று நாம் வாழ்ந்துவிட்டால் நம்முடைய கவலையெல்லாம் நம் மனத்தை விட்டு சென்றுவிடும் என்று கூறுகிற சேரமான் பெருமாளுடைய பாடல் இது. பணிபதம் பாடிசை ஆடிசையாக பனிமலரால் அணிபுரங்கான்பர்க்கு கொளப்பனை பணிபதம் பாடிசை ஆடிசையாக பனிமலரால் அணிபதங்கள் பர்க்கு கொளப்பனை அத்தவர்க்கே அடிமை துணிபதங்காமுரு தோலொடு நீருடல் ஊற்று நல்ல தனிபதங்காட்டிடும் சஞ்சலோ நீயல் தனி நெஞ்சமே. இனி சிவனிந்தை கேட்டையும் சிவத்தொண்டு இன்பத்தையும் நல்கும் என்பதை கூறுகிற அற்புதமான பாடலை பார்ப்போமா? உலகை ஆள விரும்புகின்றவர்களே, இறைவனை வணங்குங்கள். அவனை தொழுதால் தெய்வலோகத்தை ஆழ்வீர்கள். அவனை நாள்தோறும் பணியுங்கள். பலவற்றையும் அடைய அலைபவர்களே, அவனை நினையுங்கள். பரமனை அடைய விரும்பினால் நல்ல மலர்களைக் கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள். ஆளுகின்ற
நரகத்தில் நிற்பதற்கு காரணமான அறமற்ற செயல்களை செய்யாதீர்கள். அதாவது அடியவரை வருத்துபவர் நரகத்திற்கு போவார் என்று இந்த பாடலிலே நமக்கு எடுத்துரைக்கிறார். சிவபெருமானை கைகுவித்து வணங்கினால் மண்ணுலகையும், அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினால் விண்ணுலகையும் ஆளலாம். இடைவிடாது சிவபெருமானை நினைத்தால் நாம் விரும்பியவற்றை பெறலாம். சிவத்தொண்டு செய்யவில்லை என்றாலும் சிவத்தொண்டிற்கும் சிவன் அடியார்களுக்கும் இடையூறு விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்பதை கூறுகின்ற அருமையான பாடல் இது. உலகாளுருவேன் தொழுமின்பிள் நாள்வேற் பணின் நித்தம் உலகாளுருவேன் தொழுமின்பிள் நாள்வேற் பணியின் நித்தம் பலகாமுருவீர் நினைமில் பரனோடு ஒண்டலுற்றி நலகா மலரால் அருச்சிமில் ஆள் நரகத்து நிற்கும் அலகாமுருவீர் அரண்அடியாரை அலைமின்களே. இனி நாம் திருந்தினால் நமது தீவினை நீங்கும் என சேரமான் பெருமாள் கூறுகிற அற்புதமான பாடலை பார்ப்போமா? இன்பத்தை மேன்மேலும் அடைய விரும்பும் நெஞ்சமே, பெரும் செல்வம் பெற்ற பின்பும் நின்றும் திரிந்தும் கிடந்தும் அலைந்தும் வருந்திய வாழ்க்கையை விட்டுவிடு. உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டுள்ள புண்ணியனும் ஊன் பொருந்திய சூலத்தை கையில் ஏந்தியவனுமாகிய நம் தலைவன் நாம் திருந்திவிட்ட காலத்தில் அவனே வந்து நம் தீவினைகளை போக்குவான் என்று அறுதியிட்டு கூறுகிறார். நின்றும் திரிந்தும் கிடந்தும் அலைந்தும் பெரும் பொருளை மனிதர்கள் இங்கே சம்பாதிக்கின்றார்கள். ஆனால் அப்பொருளால் துன்பமே அனுபவிக்கிறார்கள். இருப்பினும் இப்படிப்பட்ட வாழ்க்கையே அல்லவா என்று நாம் விரும்புகிறோம். பொருள் ஈட்டுவதற்காக பலவிதமான தவறுகளை செய்கிறோம். இவ்வித வாழ்க்கையில் விருப்பம் குறைந்திட வேண்டும். விருப்பம் குறைந்தால் தவறு செய்ய மாட்டோம். அப்படி தவறுகள் செய்யாமல் திருந்தும் பொழுது மாதொரு பாகனாகிய சிவபெருமான் நம்முடைய தீவினைகளை போக்கிடுவார். குற்றம் செய்வது மனித இயல்பு என்றாலும் அவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும். நல்ல நூல்களை படிப்பதும் உண்மை அடியார்களின் தொடர்பும் நம் மனத்தை திருத்தி நல்வழிப்படுத்தும். அவ்வாறு திருந்தும் அன்பர்களின் தீவினைகளை சிவன் அருள் நீக்கும் என்பதை கூறுகிற பாடல் இது. இருந்தனோ எய்தியும் நின்றோ தரிந்தோ கிடந்தலைந்தோ இருந்தனோ எய்தியும் நின்றும் தீரிந்தோ கிடந்தலைந்தோ வருந்திய வாழ்க்கை தவிர்த்திடு போகும் நெஞ்சே மடவாள் பொருந்திய பாகத்து புண்ணியல் சூலத்து எம்மா திருந்திய போதவன் தானே களையும் நம் தீவினையே. இனி சிவபெருமானை சேர்வதால் என்ன பயன் உண்டாகும் என்னும் வினாவிற்கு விடை தருகிறார் சேரமான். பிறவியை ஒழித்து விட்டேன், மகிழ்ச்சியை அடக்கிவிட்டேன், உள்ளம் உயர்ந்த நிலையை அடைந்தது, உடம்பை இழிவுடையதாக வெறுத்தேன், பிறரிடம் சென்று யாசிக்க மாட்டேன், குடும்ப வாழ்க்கையை பழித்தேன், துன்பத்தையே தருகின்ற ஐம்பொறிகளாகிய யானையையும் அடக்கினேன்,
சிவனுடைய பாதங்களை சேர்ந்து விட்டேன் என்று மகிழ்ந்து கூறுகிறார் சேரமான். சிவனடியை சார்ந்தால் பிறவி நோய் அகலும். பிறவிக்கு காரணமாகுவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அல்லவா? அவற்றை ஒழித்து விடலாம். உள்ளத்து அணையது உயர்வன்றோ? மன அழுக்குகள் நீங்கினால் உள்ளம் உயரும். உடம்பினை மதிக்கும் இழிநிலை நீங்கும். எதன் பொருட்டும் பிறரிடம் செல்ல வேண்டிய அவசியம் உண்டாகாது. நம் ஐம்பொறிகளும் அடங்கி நல்வழியில் செல்லும். இவ்வுலக வாழ்வில் உள்ள பற்று நீங்கி நிலையில்லாதனவற்றை நிலையாக என்னும் மயக்க நிலை நீங்கும். எனவே சிவமே நமக்கு பொருள் என வாழ்ந்தால் இப்பிறவியில் நலமும் மறுமையில் முக்தியும் பெறலாம் என கூறுகின்ற பாடல் இதோ. ஒடிந்தேன் பிறவியை ஊந்தேன் உபகையை, ஒடிந்தேன் பிறவியை ஊந்தேன் உபகையை, ஒருங்கேற்று உள்ளம் இடித்தேன் உடம்பினை ஏலேன் பிறரிடை, இம்மனையும் படித்தேன் படியேன் வினைக்கும் பஞ்சேந்திரிய குஞ்சரமூ கொடுத்தேன் குஞ்சரமூ தெடித்தேன் சிவன் அடி சேர்ந்தேன் இனி மிக தெள்ளிய நீ குஞ்சரமூ தெளித்தேன் சிவன் அடி சேர்ந்தேன் இனி மிக தெள்ளிய நீ. இனி சிவபெருமானை மனத்தில் எழுந்தருளச் செய்கின்ற வழிமுறைகளை சேரமான் நமக்கு எடுத்துரைக்கிறார். சிதம்பரத்தை தலை, மனம், தலம் இவற்றால் துதிப்பேன். அன்பு என்ற நெய்யை வார்த்து அழகிய சொல் மலரால் அர்ச்சிப்பேன். என் மனத்தில் இருப்பவன் என்று எழுந்து பலர் அறியச் சொல்லி தோத்திரப் பாடல்களை பாடுவேன் என்று சிவபெருமானை மனதில் எழுந்தருளச் செய்கின்ற வழிமுறைகளை இவ்வாறு கூறுகிறார். தலையையும் மனதையும் சிவபெருமானுடைய கோவிலாகச் செய்து அதில் அன்பென்னும் நெய்யை சொரிந்து அருள் என்னும் தீயை வளர்க்க வேண்டும். புறத்தில் யாகத்தீ வளர்ப்பதை விட மனத்தில் இத்தகைய தீ வளர்ப்பதே உயர்ந்த செயல். எனவே நம் மனதில் அன்பும் அருளும் நிறைந்திருக்க வேண்டும். மனம் சிவாலயம், அன்பு நெய், அருள் தீ, மலர் சொல் மலர், அதாவது தீந்தமிழ் பாடல். இவ்வாறாக சிவனை பூஜித்தால் அந்த சிவபெருமான் நம் மனத்தில் கோவில் கொள்வார். தான் என நினைக்காத தன்மையே அன்பு எனப்படும். சுயநலமற்றவரே அன்பு உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தமது உடல் எலும்பையும் பிறருக்கு உரித்தாக்குவார்கள். கண்ணப்ப நாயனாரின் செயல்பாடு இதனை உணர்த்தும். பிற உயிர்கள் பால் காட்டும் இரக்கமே அருள் எனப்படும். அருட்செல்வமே செல்வத்துள் செல்வம் என்பது ஐயன் திருவள்ளுவர் வாக்கு. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி வாழ்தலே அருள் உடைமையாகும். இப்படி தன்னல மற்றும் பிற உயிர்களை தம்முயிர் போல எண்ணியும் வாழும் மனமே இறைவன் எழுந்தருளும் கோவிலாக அமையும். அழகிய தாய்மொழியாம் செந்தமிழ் பாடல்களால் இறை வழிபாடு செய்தால் அதுவே தாய்ப்பால் போன்றது ஆகும். இறைவனுடன் செந்தமிழ் நம்மை இணைக்கும் பாலமாக உள்ளதால் அப்பாடல்கள் நம்மை சிவமாக்கும் தன்மை பெறச் செய்யக்கூடியன. எனவே அத்தகைய நிலையில் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமக்கு சேரமான் அறிவுரை கூறும் பாடல் இதோ. சாற்றுவன் கோயில் தலையும் மனமும் தபம் இவற்றால் ஆற்றுவன் அன்பேனும் நெய் சொரிந்து ஆற்றிய அஞ்சொல் மலரால் ஏற்றுவன் ஈசல்
வந்தியன் மனத்தான் என்று எழுந்தலரே ஊற்றுவல் தோத்திரம் ஆயினவே இனி சொல்லுவனே சொல்லுவனே. இனி நமது கருவி கரணங்களை எவ்விதம் பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லுகிறார் சேரமான். இறைவனை புகழாத நா இரும்பு கொழு, பேரொளியாக விளங்கும் பரம்பொருளின் புகழ் நுழையாத காது மரம், தெளிந்து தொழாத கைகள் மண் திணிந்த கல், அவனை நினைக்காத மனமும் வணங்காத தலையும் ஜலதாரையை அடைக்கும் கற்கள், இறைவன் பொருட்டாக பயன்படாத உறுப்புகள் ஜடப்பொருள்கள் என்று கூறுகிறார் சேரமான். நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்பது சுந்தரருடைய தொடரல்லவா. இதனையே சேரமான் உயிருக்கு உயிராய் அறிவுக்குள் அறிவாய் விளங்கும் சிவபெருமானுடைய திருப்பெயரை சொல்லாத நா அல்ல, அவை உழுபடையை உடைய கொழுவாகும். செவிகள் அவரது புகழை கேட்டு கைகளால் தொழ வேண்டும். இவ்வாறு உடல் உறுப்புகள் யாவும் சிவபெருமானாரை வணங்கவே பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் அவ்வுறுப்புகள் உயிரற்ற பொருள்களாகவே கருதப்படும், பிறவியே வீணாகிவிடும் என்று கூறுகின்ற அற்புத பாடல் இது. சொல்லாதன கொழு நா அல்ல சோதியிற்றோதிதன் பேரி சொல்லாச்செவி மரம் தேரி தோழாதகை மண் திணிந்த கல்லாம் நினையா மனம் வணங்காத்தலையும் பொறையாம் அல்லாவய வந்தானு மனிதர்க்க சேதனமே. திருமுறை மலர்கள் 11ஆம் திருமுறையின் 8ஆம் பகுதி கேட்டோம். இப்பகுதியில் இதுவரை இடம்பெற்றது சேரமான் பெருமான் நாயனாரின் பொன்வண்ணத் தந்தாதி. விளக்கமளித்தவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். பாடல்களை பாடியவர் திருப்பரங்குன்றம் ஏ. திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்கள். தொகுப்பு பூர்ணகுமார். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலியின் களஞ்சியத் தொடர்.